அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் வாழ்வியல் பயிற்சி வகுப்பில் நாம் தக்வாவை அடைவதற்காக, நாம் தக்வாவாதிகளாக ஆவதற்காக இறைவனை பற்றி அறிந்து வருகிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே ரப்பு என்ற வார்த்தையை 900க்கும் அதிகமான இடங்களில் பதிவு செய்திருக்கின்றான். இந்த ரப்பு என்றால் என்னவென்று பார்த்தால், சிந்தித்து பார்த்தால், அதோடைய விளக்கத்தை பார்த்தால், ரப்பு என்பது பல பண்புகளை குறிக்கிறது. உதாரணமாக பராமரிப்பவன், பாதுகாப்பு அளிப்பவன், உணவளிப்பவன், இதே மாதிரி பல வகையான செயல்பாடுகளை செய்யக்கூடியவன் என்று பல பண்புகளை இந்த ரப்பு என்ற வார்த்தை விரிவாக்கம் தருகிறது. இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்கிறான், நீங்கள் விந்து துளியாக இருந்தீர்கள். அல்லாஹ் எப்படி இதெல்லாம் எதற்கு என்று சொன்னால், அல்லாஹ் அவனுடைய பண்புகள், ரப்பு என்ற பண்பு எதெல்லாம் செய்கிறதுன்னு பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் விந்து துளியாக இருந்தீர்கள். விந்து துளியிலிருந்து கருவறைக்குள்ளே போனீங்க. கருவறையிலிருந்து அடுத்த ப்ராசஸ், அந்த அப்படியே எல்லா ப்ராசஸும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தான் செய்தான் என்று திருமறையில் சொல்கிறான். கடைசியாக மனிதர்களாக வருகிறோம். சிந்திச்சு பாருங்கள், ஒரு சின்னோண்டு விந்து துளி அது தாயுடைய கருவறையில் போகுது. கருவறையில் போனால் இதய துடிப்பு வருது. அதுக்கப்புறம் மனிதருக்கு எலும்பு வருது. அதுக்கப்புறம் சதை வருது. அடுத்தது அவனுக்குண்டான உறுப்புகள் வருது. அப்போது இதையெல்லாம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்கிறான், நான் தான் செஞ்சேன் அப்படின்னு அவனுடைய பண்பை பற்றி கூறுகிறான். அதை மட்டும்தான் அல்லாஹ் செஞ்சானா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுவும் இல்லை. இந்த மனிதர்களை மற்றும் படைத்தவன் அல்லாஹ் இல்லை. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அதை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கிறான். எல்லா மனிதர்களுக்கும் நாம் தான் உணவளிக்கிறோம், அனைத்திற்கும் நாம் தான் உணவளிக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் 16வது அத்தியாயம் 78வது வசனத்தில் சொல்கிறான், உங்கள் அன்னையர் வயிறுகளில் நீங்கள் ஒன்றும் தெரியாத நிலையில் இருந்தபொழுது நாம் தான் உங்களை வெளிப்படுத்தினோம். எப்படி ஒரு அழகான வசனம் பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய அன்னையோட வயிற்றுக்கு, நம்மளோட தாயோட வயிற்றில் எதையாச்சும் தெரிஞ்சிருந்தோமோ நம்ம? நல்லா சிந்திச்சு பாருங்கள். நம்முடைய தாயுடைய வயிற்றில் இருக்கும்பொழுது நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் இன்னைக்கு சொல்கிறாங்க, தாயுடைய வயிற்றில் இருக்கும்போது நீங்கள் பேசுங்க, நல்லதை பேசுங்க, அதிகமாக புக்கு படிங்க, அது செய்யுங்க, இது செய்யுங்க, அதிகமாக மியூசிக் கேளுங்க, அவங்களுடைய மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுங்கள். பிள்ளையுடைய மூளை வளர்ச்சி நல்லா இருக்கும். பிள்ளைக்கு அதிகப்படியான மூளைகளுக்கு ஊட்டச்சத்து கொடுக்கப்படும். நீங்கள் புக்கு படித்தீங்கன்னா பிள்ளைக்கும் அது கொண்டு போய் சேரும் என்று சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது, இதெல்லாம் பொய். ஆராய்ச்சியில் அதை தான் சொல்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் உண்மையானதுக்கு விளக்கத்தை பாருங்கள். உங்கள் அன்னையர் வயிறுகளில் நீங்கள் ஒன்றும் தெரியாமல் இருந்த நிலையில் நாம் உங்களை வெளிப்படுத்தினோம். நீங்கள் நன்றி செலுத்த அல்லாஹ் சொல்கிறோம், நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக செவிப்புலன், பார்வை, உள்ளம் ஆகியவற்றை நாம் தான் ஏற்படுத்தினோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அப்போது இந்த ரப்பு என்ற தன்மை அல்லாஹ் தான் எல்லாத்தையும் செய்வான். நம்மளை படைக்கிறதும் அல்லாஹ் தான், நமக்கு உணவளிக்கக்கூடியவனும் அல்லாஹ் தான். இந்த ரப்பு என்ற தன்மை, இந்த ரப்பு என்ற சொல்லுக்கு இத்துணை அர்த்தமும் சேரும். அதுதான் ரப்பு, அவன் தான் ரப்பு. நமக்கு உணவளிக்கிறோம் அவன் தான், நம்மளை படைத்தவன் அவனை தான், நம்மளை மனநிற்க செய்கிறோம் அவன் தான், நம்மளுக்கு உலகத்திலே எல்லா வசதிகளையும் அமைத்து தருவோம் அவன் தான் என்பது, இந்த பேர் தான் ரப்பு என்பதை நாம் உளவார ஏற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் 6வது அத்தியாயம் 46வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் உங்கள் செவிப்புலன்களையும் பார்வைகளையும் பறித்து உள்ளத்தை முத்திரையிட்டால் அதை திருப்பி கொடுப்பது யார் என்று அல்லாஹ் கேட்குறான் குர்ஆனில். அல்லாஹ் உங்கள் செவிப்புலன்கள், பார்வைகள் எல்லாத்தையும் பறிச்சிட்டான்னு வைங்களேன், உள்ளத்தில் முத்திரையிட்டுட்டான். யார் திரும்ப தருவா? அப்போது அல்லாஹ் மட்டும்தான் இதை தர முடியும். அல்லாஹ் மட்டும்தான் நம்மளுக்கு உயிரளிக்க முடியும். அல்லாஹ் மட்டும்தான் நம்மளுக்கு நேர்வழி தர முடியும்.
என்பதை அல்லாஹ் மட்டும்தான் நம்மளுக்கு எல்லாமே செய்ய முடியும், அந்த ரப்பு மட்டும்தான் செய்ய முடியும் என்பதை இதன் மூலியம், இந்த குர்ஆன் வசனம் மூலியம் நாம் அறிந்து கொள்ள முடியாது. இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 27வது அத்தியாயம் 60வது வசனத்திலிருந்து அப்படியே சொல்கிறான், அவர்கள் யாரை இணையாக்குவே நினச்சிட்டு இருக்காங்களே, அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் இணையாக்குபவை சிறந்தவையா? அவங்க இணையாக்குறாங்கல்ல, அல்லாஹ் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்களை இணையாக்குறாங்கல்ல, அவங்க சிறந்தவங்களா? இல்லைனா வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கி வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கி அதன் மூலம் தோட்டம், அவற்றில் மரத்தை முளைக்க செய்து உங்களால் முடியாததை செஞ்சானே, அவன் இறைவனா? வேறு கடவுள் இல்லை அவனா? இல்லை வேறு கடவுள் இருக்கிறாங்களா? இறைவனுக்கு படைப்பினைகளை சமமாக்கும் சமுதாயமாக நீங்கள் இருக்கீங்கிறான். அல்ல என்ன கேட்குறான் இந்த வசனத்தில், நீங்கள் வணங்குறீங்களே, அவங்க சிறந்தவங்களா? இல்லை ஒன்றும் இல்லாத பூமியில் இந்த பூமியை படைச்சி, இந்த வானத்திலேருந்து தண்ணி இறக்கி அதுலேருந்து தோட்டங்களை வர செஞ்சு அதன் மூலியமாக எவ்வளவு தானியத்தை படைக்கிறேனே, நான் சிறந்தவனா? அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், இதெல்லாம் படைக்கின்றவன் நான் தான் சிறந்தவன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இன்னும் அல்லாஹ் அது தொடர்ந்து கேட்குறான், அவர்கள் இணையாக்குபவை சிறந்தவையா? இதுலேயும் அல்லாஹ் தான் கேட்குறான், இணை வைக்கிறீங்களா நீங்கள்? அல்லாஹ் இல்லைன்னு சொல்லி இணை வைக்கிறீங்களே, அவங்க சிறந்தவங்களா? அல்லது ஆறுகளை ஏற்படுத்தி உறுதியான மலையை அமைத்து 2 கடல் நடுவே தடுப்பை ஏற்படுத்தினானே, அவன் சிறந்தவனான்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்குறான். அல்லாஹ்வுடன் வேறு கடவுள் இருக்கிறார்களா? எனினும் அதிகமானவர் அறிந்து கொள்வதில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் இதில் என்ன சொல்கிறான், நான் தான்ப்பா அந்த ஆறுகளை படைத்தேன், நான் தான்ப்பா அந்த மலைகளை படைத்தேன், நான் தான்ப்பா அந்த 2 கடலுக்கு நடுவில் தடுப்பை ஏற்படுத்தியது நான் தான் ரப்பு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாக சொல்கிறான். இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொடர்ச்சியாக சொல்கிறான், அவர்கள் அதே மாதிரி கேட்குறான், அவர்கள் இணை வைக்கப்பட்டவை சிறந்தவையா? அல்லது துன்பத்துக்கு உள்ளானவன் பிரார்த்திக்கும் போது அவனுக்கு பதிலளித்து துன்பத்தை நீக்கி பூமியில் உங்களை தலைமுறைகளாக ஆக்கினானே, அவன் சிறந்தவனா? அல்லாஹ்வுடன் வேறு கடவுள் இருக்கிறானா? அல்லாஹ் திரும்ப கேட்குறான், எனினும் அதிகமானவர் நீங்கள் குறைவாகவே படிப்பினை பெறுகிறீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஒரு ஆள் துன்பத்தில் வந்துட்டார், துன்பத்தில் அல்லாஹ்ட்டு துவா செய்கிறாரு, நீங்கள் கேட்குற துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கிட்டு பதிலளிக்கிறானா? இல்லை நீங்கள் இறைவனே இல்லாத ஒருத்தவங்களை வணங்கி இறைவன் சொல்கிறீங்களே, அவங்க உங்களுக்கு பதிலளிக்கிறாங்களான்னு அல்லாஹ் கேட்குறான். நான் தான் ரப்பு, நான் தான் உங்களை படைத்தேன், நான் தான் உங்கள் துவாக்களை கேட்கிறேன், நான் தான் அதற்கு பதிலளிக்கிறேன் என்று அப்படி சாரமாறையாக அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிகிட்டே வரான். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறான், அல்லாஹ் வானத்தை படைத்தேன், மலையை இறக்குனேன், தோட்டத்தை உண்டாக்குனேன், உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு உணவு, அதன் மூலியம் உணவு தந்தேன் நான் தான். அடுத்த எல்லாம் என்ன சொல்கிறான், ஆறுகளை அமைச்சேன், நான் தான் மலைகளை அமைச்சேன், அதன் மூலியம் 2 கடல்களுக்கு தடுப்பை உண்டாக்குனேன், எல்லாம் நான் தாங்கிறான். ரப்பு நான் தான் செஞ்சேங்கிறான். அடுத்து என்ன சொல்கிறான், உங்களுக்கு துன்பம் ஏற்பட்டுச்சப்பா, உங்களுக்கு துன்பம் வந்த போது நீங்கள் பிரார்த்தனை செஞ்சீங்களே, அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டதும் நான் தான், உங்களுக்கு பதிலளித்ததும் நான் தான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாக சொல்கிறான். இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், எல்லாமே நான் தான் செய்கிறோம், ரப்பு என்பவன் நான் தான் எல்லாத்தையும் செய்கிறேன்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழகான முறையில் தன்னுடைய திருமறையில் சொல்கிறான். மேலும் இந்த இப்ராஹிம் நபி சம்பந்தமான ஒரு விஷயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 26வது அத்தியாயம் 69லேருந்து சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், இன்னும் நீர் இவர்களுக்கு இப்ராஹிம் சரித்திரத்தை ஓதி காண்பிப்பதாக. இப்ராஹிமுடைய சரித்திரம் இருக்குல்ல, இப்ராஹிமுடைய வரலாறு இருக்குல்ல, ரசூல்லாட்ட நம்மளுடைய நபிட்ட அல்லாஹ் சொல்கிறான், இந்த மக்களுக்கு இப்ராஹிம் நபியுடைய சரித்திரத்தை ஓதி காண்பீராக. அவர் தம் தந்தையையும் தம் சமூகத்தரையும் நோக்கி நீங்கள் எதை வணங்குகிறீர்கள் என்று கேட்டபோது அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிம் நபி அவங்க தந்தையையும் அவங்க சமூகம் இருந்துச்சுல, அவங்கள பார்த்து இப்ராஹிம் நபி கேட்குறாங்களா, நீங்கள் எதை வணங்குகிறீர்கள் என்று கேட்டபொழுது அவர்கள் நாங்கள் சிலைகளை வணங்குகிறோம், நாம் அவற்றின் வணக்கத்திலேயே நிலைத்திருக்கிறோம் என்று கூறினார்கள். இப்ராஹிம் நபி சமுதாயத்தையும் அவங்க தந்தையும் பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் எதை வணங்குறீங்கன்னு அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் சிலையை வணங்குகிறோம், அவற்றில் நாங்கள் வணக்கத்திலே உறுதியாக இருக்கோம்னு சொல்கிறாங்க. மேலும் அதற்கு இப்ராஹிம் நபி கூறினாங்க, நீங்கள் அவற்றை அழைக்கும்போது அவை காது கொடுத்து கேட்கின்றனவா?
இங்கே கூப்பிடுறீங்களப்பா, நீங்கள் அவங்கள்ட்ட வந்து கேட்குறீங்களே, நீங்கள் அவங்கள்ட்ட உதவி கேட்குறீங்களே, பிரார்த்தனை செய்கிறீங்களே, அவங்க காது கொடுத்து கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் நபி கேட்குறாங்க. அல்லது அவை உங்களுக்கு நன்மை செய்கின்றனவா, இல்லை அது உங்களுக்கு ஏதாச்சும் நன்மை செய்யுதா? அந்த சிலை இருக்குதுல்ல, இந்த சிலைகிட்ட போய் நீங்கள் பிரார்த்தனை செய்கிறீங்க, அந்த சிலை உங்களுக்கு பதில் அளிக்கிறதா, இல்லை ஏதாச்சும் நன்மை அளிக்குதா கேட்டுட்டு, அல்லது தீமை செய்கின்றனவா, இல்லை தீமையாச்சும் செய்யுதா அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னு இப்ராஹிம் சொல்ல கேட்குறாங்க. அப்பொழுது அவர்கள், இல்லை, எங்கள் மூதாதையர் இவ்வாறே வழிபாடு செய்ய நாங்கள் கண்டோம் என்று கூறினார்கள். எதுக்குப்பா நீங்கள் செய்கிறீங்கன்னு கேட்டதுக்கு, ஏதாச்சும் ஒரு சயின்டிஃபிக்காக ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் நடக்குதா, இந்த சிலையின் மூலம் உங்களுக்கு ஏதாச்சும் பயன் உள்ளதா, அது உங்களுக்கு கேட்குதா, உங்களுக்கு நன்மை செய்யுதா, உங்களுக்கு தீமை செய்தான்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த சமுதாயம் சொல்கிறாங்க, இல்லை இல்லை, எங்களுடைய முன்னோர்கள் அதை தான் வணங்கினாங்க, அதனால தான் நாங்கள் வணங்குறோன்னு சொல்லி பதில் சொல்கிறாங்க. அவ்வாறாயின் நீங்கள் எதை வணங்கி கொண்டிருந்தீர்கள் என்பதை நீங்கள் பார்த்தீர்களா? சரி, நீங்கள் எதை வணங்குறீங்க அதையா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்களும் உங்கள் முந்தைய மூதாயர்களும் எதை வணங்குகிறீர்கள் என்று கவனிங்க, அதை பாருங்கள். நிச்சயமாக இவை எனக்கு விரோதிகளே, அகிலத்தாரின் இறைவனை தவிர அவனே காப்பவன். இப்ராஹிம் நபி சொல்கிறாங்க, இவங்க எல்லாம் விரோதிகள் தான், இவங்க ஒன்றுமே இல்லை, அல்லாஹ் மட்டும்தான் காப்பாளன், அல்லாஹ் மட்டும்தான் காப்பாற்றோன்னு என்று கூறிட்டு இன்னும் சொல்கிறாங்க, அவனே என்னை படைத்தான். இப்ராஹிம் நபி சொல்கிறாங்க, அவன் தான் என்னை படைத்தான், அவன் தான் என்னுடைய ரப்பு. பின்னும் அவனே எனக்கு நேர்வழி காண்பிக்கிறான், அவன் தான் என்னை படைத்தான், என்னுடைய ரப்பு அவன் தான் எனக்கு நேர்வழி காண்கிறான் என்று சொல்கிறாங்க. இன்னும் அவனே எனக்கு உணவளிக்கின்றான், அவனே எனக்கு குடிப்பாட்டுகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு உணவளிக்கிறவனு, எனக்கு தண்ணீர் தரவனு எல்லாம் என் ரப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நோயுற்ற காலத்தில் அவனே என்னை குணப்படுத்துகிறான். எனக்கு நோய் வருதில்ல, எனக்கு நோய் வந்தால் நான் அவனிடம் பிரார்த்தனை செய்கிறேன், அவன்தான் எனக்கு அந்த நோயை போக்குகிறான் என்று சொல்கிறாங்க. இன்னும் மேலும் அவனே என்னை மரணிக்க செய்கிறான், பிறகு அவனே என்னை உயிர்ப்பிப்பான். இன்னும் சொல்கிறாங்க, நியாய தீர்ப்பு நாளன்று எனக்காக என் குற்றங்களை மன்னிப்பவன் அவனே என்று நான் ஆதரவு வைக்கிறேன் என்று சொல்லி இப்ராஹிம் நபி முடிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இந்த ரப்புடைய தன்மையை ஃபுல்லாக அப்படியே இப்ராஹிம் நபி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கேட்குறாங்க, அவங்கள்ட்ட கேட்குறாங்கல்ல, எதுக்கு வணங்குறீங்க, நீங்கள் சிலையை எதுக்கு வணங்குறீங்க, அது ஏதாச்சும் உங்களுக்கு நன்மை செய்தா தீமை செய்தான்னொடனே அவங்க இந்த மாதிரி ஆன்சர்ஸ் பண்ணலை. ஏன்னா இல்லை, அவங்களுக்கு தெரியும் அந்த சிலையினால் எதுவுமே செய்ய முடியாது, அந்த சிலை வந்து அவங்களுடைய ரப்பு இல்லை என்பது அவளுக்கு உறுதிமிக்க தெரிஞ்சதுனால தான் இல்லைங்கிறாங்க. அது ஏதாவது நன்மை செய்தான்னு கேட்குறாங்க, இல்லை. அது ஏதாவது தீமை செய்தா, இல்லை. அப்போ ஏன்பா வணங்குறீங்க இப்ராஹிம் நபி கேட்குறாங்க. அப்போ எதுக்கு அந்த சிலையை வணங்குகிறீர்கள் என்று கேட்டதுக்கு அவங்க என்ன வார்த்தை சொல்கிறாங்க, முந்தைய சமுதாயம், எங்களுடைய முந்தைய பெரியார்கள் அதை வணங்குனாங்க, அதனால் நாங்களும் அதை வணங்கிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னோடனே அழகான முறையில் அல்லாஹ்வுடைய பண்பை பற்றி, என்னுடைய ரப்பின் பண்பை பற்றி அழகாக சொல்கிறாங்க. அல்லாஹ் தான் என்னை காப்பாற்றுறவன், அவனே என்னை படைத்தான், பின்னும் அவனே எனக்கு நேர்வழி காமிக்கிறான், அவனே எனக்கு உணவளிப்பவன், அவனே எனக்கு தண்ணீர் அளிப்பவன், நான் நோயுற்ற காலத்தில் அவன்தான் என்னை குணப்படுத்துகிறான், மேலும் அவனே என்னை மரணிக்க செய்கிறான், அவனே என்னை உயிர்ப்பிப்பான். அப்படியே பிறப்பு முதல் இறப்பு வரை அல்லாஹ்வுடைய பண்பை, அந்த ரப்புடைய பண்பை அப்படியே இப்ராஹிம் நபி சொல்கிறாங்க. இதன் மூலம் என்ன விளங்குதுன்னு சொன்னால், அந்த ரப்புல் ஆலமீன் தான், அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான், அந்த ரப்பு தான் நமக்கு எல்லாத்தையும் அழைத்து கொண்டிருக்கிறான். இந்த உலகத்தில் எல்லாமே எங்கேருந்து வருது, அந்த ரப்பிடம் இருந்து தான் வருகிறது என்று இப்ராஹிம் நபி அழகான முறையில் சொல்கிறாங்க. இன்னும் உணவளிக்கிறான் நமக்கு, அப்போ வந்து நமக்கு உணவளிக்கிறான் அப்படின்னு சொன்னால், அப்போ விவசாயம் செய்கிறவங்க நம்ம உணவளிக்கிற அல்லாஹ் சிந்திச்சு பாருங்கள், நமக்கு உணவளிக்கின்றான். அப்போது அந்த விவசாயம் செய்கிறாங்கல்ல, அவங்க மண்ணுக்குள்ளே ஏதோ வைக்கிறாங்க, ஏதோ முளைக்குது. நம்ம என்ன செய்யறோம், விவசாயிகள் விவசாயம் பண்ணி தர்றேன்னு சொல்கிறாங்க, ஆனால் சிந்திச்சு பார்த்தா மண்ணுக்குள்ளே எதை வச்சாலும் அதை வந்து அரிக்கும். உதாரணமாக இப்போ மண்ணுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு பொருளை தூக்கி போடுங்களேன், உதாரணமாக ஒரு செங்கலை தூக்கி போடுங்க, ஒரு 10 நாள் கழித்து பாருங்கள் செங்கல் இருக்குது, அதை அரிச்சிரும். ஒரு இரும்பை தூக்கி பாருங்கள், அரிச்சிரும். ஒரு உட்டை தூக்கி போடுங்க. இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட சில பல பொருள்களை ஒரு பொருளை மட்டும் போட்டால் அரிக்காத, அதை நான் சொல்கிறேன். எல்லா பொருளையும் தூக்கி போட்டால், நம்ம போய் மண்ணில் படுத்தாலும் என்ன ஆகும், இறந்தவங்களை தூக்கி வைக்கிறாங்களே, ஒன்றுமே இல்லாமல் போயிடுமே.
நாம் போய் இறந்தவர்கள் போய் நம்மளுடைய கபூரில் இருக்கிறவங்கள ஒரு 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 வருஷம் 2 வருஷம் தோண்டி பாருங்களேன், ஒன்றுமே இருக்காது, எல்லாமே அரிச்சு போயிடும். அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த விதையை கொண்டு போய் வைக்கிறாங்க. அந்த விதையை மட்டும் அப்போது அது உணவாக வருது. எப்படி? எல்லாம் அரிக்கிற மண்ணை என்ன செய்யணும்? எல்லாத்தையுமே அரிக்குது. அப்போ விதையை போட்டால் என்ன செய்யணும்? அரிக்கணுமா, அரிக்கக்கூடாதா? அப்போ இதுலேருந்து என்ன விளங்குது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு உணவளிப்பதற்கு எவ்வளவோ ப்ராசஸ் செய்கிறான். அல்லாஹ் தான் நமக்கு உணவளிக்கிறான். இந்த மண்ணை பற்றி சிந்திச்சா அப்படியே ஆச்சரியமாக இருக்குது. நம்மளை அல்லாஹ் எவ்வளவு கண்ணியமாக வைத்து உணவளிக்கிறான் என்பது இதன் மூலம் தெரியணும். மண்ணுக்குள்ளே எதை தூக்கி போட்டாலும் அரிக்குது, விதையை தூக்கி போடுங்க அரிக்க மாட்டேங்குது. அது பலவிதமான கனிகளை தருகிறது, அப்படியே அதை முளைக்கச் செய்கிறது. அப்போது இதன் மூலம் நம்ம என்ன விளங்க வேண்டும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரப்பாக இருக்கின்றான். அவன் இத்துணை வேலைகளும் அவன் தான் செய்கிறான். ஒருத்தர் செய்கிறான், அவன் தான் ரப்பு அப்படின்னு சொல்லி நம்ப வேணும். இப்போது சரி, அப்போ எறும்புகள் இருக்குல்ல, எறும்புகள் அதோடைய உணவுகளை உள்ளே கொண்டு போய் வைக்கும். விதைகளை தூக்கிட்டு போவோம், இன்னும் சில பல விஷயத்தை தூக்கிட்டு போகும்போது அது என்ன செய்ய? அப்போ அது அந்த விதைகளை வச்சா வளரணுமா வளரக்கூடாதா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எறும்புக்கு ஞானத்தை கொடுக்குறான். அந்த உணவை கொண்டு போய் என்ன செய்யுது? 2ஆக உடைச்சி வைக்கிது. உணவு எடுத்துகிட்டு போதில் உணவு வச்சா அந்த இதாகுதுல, இந்த விதைகள்லாம் வச்சா. அப்போ எறும்பு கொண்டு போய் வைக்கிது, ஏன் முளைக்கும்னு பார்த்தா அல்லாஹ் அதுக்கு ஞானத்தை கொடுத்துருக்கான். எறும்பு கொண்டு போய் உணவு வச்சுச்சுன்னு வைங்களேன், 2ஆக உடைச்சிருமா. அதை 2ஆக உடைச்சி உள்ளே வைக்கக்கூடியதாக இருக்குது, முளைக்காது. சரி, அப்போ இந்த மல்லிகைலாம் தூக்கிட்டு போகுதுல, இந்த மல்லிகைலாம் எத்தனை 2ஆக உடைச்சி வச்சா வளர்ந்துடும். அப்போ இந்த மல்லிகை என்ன செய்யுமா? எறும்பு 4ஆக உடைச்சி வைக்குமா. அல்லாஹ்வுடைய பண்பை, அல்லாஹ்வுடைய குதிரத்தை பாருங்களேன், அல்லாஹ்வுடைய ஆற்றலை பாருங்களேன். இந்த மனிதர்களுக்கு எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உணவளிக்கிறான்னு பாருங்களேன். நம்ம பாட்டு சாதாரணமாக சாப்பிட்டு போயிடுறோம். அந்த உணவை நாம் சாதாரணமாக சாப்பிட்டு விட்டு போயிடுறோம். அல்லாஹ் நமக்கு உணவளிப்பதற்கு எவ்வளவு ப்ராசஸ் பண்ணுறான் சிந்திச்சுக்கிறோமா? என்னைக்காச்சு எல்லாம் நம்ம சாதாரணமாக நம்மளுடைய மேசைக்கு சாப்பாடு வந்துடுது. ஆனால் எவ்வளோ விஷயம் மண்ணுக்குள்ளே இவ்வளோ சரித்திரம் இருக்குது. மண்ணுக்குள்ளே எதை போட்டாலும் அரிக்குது, விதையை போட்டால் அரிக்க மாட்டேங்குது. அதன் மூலியம் வித்தியாசமாக இப்படியோன்னு விதையை போடுறான். விவசாயி பாருங்கள், இதோடு விதையை போட்டு முளைக்க செய்கிறான். அதிலிருந்து பலவிதமான தானியங்கள், பலவிதமான பழங்கள், பலவிதமான பொருட்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முளைக்கச் செய்து இந்த மனித சமுதாயத்திற்கு, விலங்கினங்களுக்கு எல்லாத்துக்குமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உணவளிக்கிறான். அப்போது எவ்வளோ பெரிய விஷயம் இது. இன்னும் பாருங்களேன், இந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குழந்தைகளுக்கு உணவளிக்கிறான்ல, அதை சிந்திச்சு பார்க்கணும். அந்த ரப்புல் ஆலமீன் அந்த தாய் தன்னுடைய பிள்ளைக்கு பால் கொடுக்குறாள். அதுதான் மனிதனுக்கு முதல் உணவு. அதில் சயின்ஸை பார்த்தா சுப்ஹானல்லாஹ், அந்த தாய் தன்னுடைய பிள்ளைக்கு உணவளிக்கிறாள். பிள்ளை என் கத்துனா முதல்ல தாகித்து தான் கட்டும். பசிக்கு முன்னாடி தாகம் வரும். அப்போது அந்த தாய் அந்த மார்பகத்தை பிள்ளையோட வாயில் வச்சோடனே முதலாவதாக தண்ணீர் திரவம் தான் வருமா. தண்ணீர் திரவம் அந்த பிள்ளையுடைய தாகத்தை அடைக்குமா ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் பால் திரவம் வருமா. அதெல்லாம் எப்படி படைச்சி வச்சுக்கிறான் பாருங்கள், எப்படி உணவளிக்கிறான் பாருங்கள்ல. அந்த குழந்தையுடைய தேவை நாம் முதலாவதாக பிறந்து குடிக்கக்கூடிய அந்த தாயுடைய மார்பிலிருந்து குடிக்கக்கூடிய பாலெல்லாம் எப்படி தரான் பாருங்கள், எப்படி பிரித்து தரான் பாருங்கள். முதல்ல தண்ணி, அடுத்த பால். முதல்ல உன் தாகத்தை தீரு, அடுத்ததும் உனக்கு பசியை தீருன்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அது மட்டுமா, இன்னும் அந்த பாலை அந்த சீசனுக்கு சீசன் மாற்றுறான். சம்மர் டைம் இருக்குல்ல, அந்த வெயில் காலம் இருக்குல்ல, அப்போது அந்த தாயுடைய பால் ஒரு விதமாக மாறுது. எப்படி மாறுது? குழந்தைக்கு குளிர்ச்சி தளத்துடையதாக மாறுது. இப்போ நம்மளே ஒரு பொருளை சிந்திச்சு பாருங்கள். நம்ம வின்டரில் ஒரு மாதிரி சாப்பிட்றோம், சம்மரில் ஒரு மாதிரி சாப்பிட்றோம். குளிர் ஆட்டிகிட்டு இருக்கு, ஒரு தயிரை குடிப்போமா? அப்படியே சூடாக இருக்குது, உடம்பு ஃபுல்லாக சூடாக இருக்குது, உடம்பு ஃபுல்லாக குளிராக இருக்குது. அந்த நேரத்தில் குளிர்ச்சி தரக்கூடிய பொருளை நம்ம சாப்பிட மாட்டோம். அதே மாதிரி இதில் எடுங்க, சம்மரில் எடுங்க, நல்ல உடம்பு சூடாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி இளநீ, மோர், அந்த டைமில் அதை குடிப்போம். அப்போ இந்த பிள்ளைகளுக்கு, ஒரு பிள்ளை குளிர்காலத்தில் பிறக்குது, ஒரு பிள்ளை இதில் பிறக்குது, வெயில் காலத்தில் பிறக்குது. அப்போ இரண்டுக்கும் தாய்ப்பால் மட்டும்தானே உணவாக இருக்குது. அப்போ அல்லாஹ் அந்த உணவையும் அந்த தாய்ப்பாலையும் 2ஆக பிரிக்கிறான்.
காலத்திற்கு ஏற்றவாறு அந்த பெண்ணிடத்திலிருந்த பால் போகும்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்கிறான். எவ்வளோ பெரிய ஒரு அத்தாட்சி, எவ்வளோ பெரிய ஒரு அல்லாஹ்வுடைய குதிரத்து. நான் தான் ரப்பு, நான் தான் உணவளிக்கிறவன் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிரூபித்து கொண்டே இருக்கிறானா இல்லையா? இன்னும் பாருங்களேன், அந்த பாலுடைய இது இருக்குல்ல, அந்த 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 புள்ள பால் குடிக்குதுன்னு வைங்களேன், குடித்தோனையே அந்த பிள்ளையோட எச்சி இருக்குல்ல, அந்த எச்சி அந்த தாயுடைய மார்பகம் வழியாக உள்ளே போய் அந்த பிள்ளையை பற்றி ஒரு லிஸ்ட்டை போடுது. அந்த எச்சி உள்ளே போய் அந்த குழந்தைக்கு என்ன நோய் இருக்குது, அந்த குழந்தைக்கு இப்போ என்ன தேவைப்படுது, எதிர்ப்பு சக்தி எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை போட்டு உள்ளே கொடுத்துருது. அதுக்கேற்ற மாதிரி பால் தயாரிக்கலாம். அடுத்த தடவை கொடுக்கும்போது எப்படி அந்த பால் போகுது, அந்த பிள்ளைக்கு என்ன இப்போதைக்கு தேவைப்படுதோ அதை அந்த 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 இது ரெடி பண்ணி கொடுக்குது. அல்லாஹ் ரப்பல் எப்படி உணவளிக்கிறான்? இந்த பால் தான் கொடுக்குறோம், 2 ஆண்டுகள் பால் கொடுக்குறோம்ல, அந்த பாலில் சொல்கிற மாதிரி நினைக்க அந்த 2 ஆண்டுகள் பால் கொடுத்தவங்க உடல்நிலையோட ஒரு ஆராய்ச்சி செய்கிறாங்க. இந்த 2 ஆண்டுகள் முழுமையாக பால் குடிக்கிறாங்கல்ல அந்த பிள்ளையும், பால் குடிக்காமல் இருக்காங்கல்ல அந்த பிள்ளையும் ஒரு ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தால் பால் குடிச்சிருக்க 2 வருஷம் அதனுடைய எதிர்ப்பு சக்தியே வேறு. இதெல்லாம் எங்கேருந்து வருது? சாதாரண பாலில் இருந்து வருதா? அதனுடைய அந்த குழந்தையுடைய அதுக்கு தேவையான எதிர்ப்பு சக்தியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழகாக அந்த குழந்தைக்கு கொடுக்குறான்னு. எப்படி ஒரு அதிசயம்! சாதாரண நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், குழந்தை பால் குடிக்குது அவ்வளோதான். ஆனால் இதற்கு பின்னாடி எவ்வளவு சயின்ஸை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கின்றான். மனிதர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி உணவளிக்கின்றான் என்பதை இந்த ரப் என்ற வார்த்தைக்கு முழு விதத்தை நாம் அறிய வேண்டும். இன்னும் அதை விடுங்க, அடுத்தது இந்த மலை இருக்குல்ல, மனிதனுடைய மலை இருக்குல்ல, அதை எடுத்து பார்க்குறான், அதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணுறான், அதை வச்சு இந்த மொத்த மனுஷனோட இதே போட்டுறான். சாதாரண மலங்கிறோம், எப்படி பாருங்கள், சாதாரண மலம் அதில் அதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணுறான்னு வைங்களேன், என்ன உன்னுடைய கேரக்டர் உன் லிஸ்ட்டெல்லாம் வந்துடுதான். அப்போது அல்லாஹ் எப்படி இது பண்ணுறான் பாருங்கள். இன்னும் இந்த எச்சில் இருக்குல்ல, அல்லாஹ் அந்த எச்சிலை படைக்கிறான்ல, அல்லாஹ் இந்த எச்சில் அழகான முறையில் பறக்கிறான். நம்மளுக்கு அந்த ஒரு ட்ரையாகிற நேரத்தில் அழகாக சுரந்து கொண்டே போய்கொண்டே இருக்கிறது. அளவோடு படைக்கிறான்ல, அளவோடு அந்த எச்சிலை படைக்கிறான். அந்த எச்சி அளவுக்கு மிகுதி வர்றதில்லை. அளவுக்கு மிகுந்த அந்த உலகத்தில் வாழ முடியுமா? யார்கிட்டயே பேச முடியுமா? இப்போ ஒரு ஆளுக்கு எச்சி அது அவனுக்கு ஏற்றவாறு வராமல் அளவுக்கு அதிகமாக வருதுன்னு வைங்களேன், என்ன ஆகும்? இப்போது ஒரு யூரின் வருதுன்னு வைங்களேன், யூரின் என்பது நம்ம எவ்வளோ தண்ணி குடிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி யூரின் வருது. மலம் வைங்களேன், நம்ம எவ்வளோ சாப்பிட்றோமோ அதுக்கு. அப்போ இந்த எச்சி எதனால் எப்படி வருது என்று சிந்தித்து பார்த்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு ஒரு கட்டளை போட்டு வச்சுருக்கான். இவ்வளோ தான் வரணும், அதுக்கு மேலே வரக்கூடாது. இப்போ நம்ம தண்ணி கூட குடித்தா கூட வரும், மலம் சாப்பிட்டா சாப்பாடு நிறைய சாப்பிட்டீங்களா சாப்பிடும் இல்லை, என்ன செஞ்சாலும் அந்த அளவு தான். அந்த அளவை தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த எச்சிலை எல்லாம் படைத்து வைக்கிறான். அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம மீது எவ்வளவு அன்பும் எவ்வளவு கருணை கொண்டு இருக்கான். அந்த ரப்புல் ஆலமீன் எவ்வளவு அன்பும் எவ்வளவு கருணையும் நம் மீது அந்த ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கின்றான் என்பதை நாம் முழுமையாக விளங்க வேண்டும் என்பதற்காக தான் இவ்வளவு அத்தாட்சிகள். இன்னும் மூசா நபி பாருங்கள், மூசா நபி அந்த ஃபிரோன் துரத்திட்டு போனான்ல, கடலில் போய் இடையில நிற்கிறாங்க. அப்போது மூசாவுடைய பின்னாடி வந்த சமுதாயம் என்ன சொன்னான், மூசா நம்ம மாற்றிக்கிட்டோம், நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோம் ஃபிரௌன்ட்ட சொன்னோன்னே மூசா நபி சொல்ல, கல்லா ரப்பி இருக்கான், என்னுடைய ரப்புன்னு சொல்லி இந்த ரப்புடைய வார்த்தையை இந்த மூசா நபி பயன்படுத்துகிறாங்க. அப்போ ரப்புனா என்னுடைய இறைவன் என்னிடம் இருக்கிறான். அந்த ரப்பு என்று சொன்னால் என்னுடைய அன்பாளன், என்னுடைய கருணையாளன், என்னுடைய எனக்காண்டி என்னை விரும்புகின்றவன் ரப்பு என்னோட இருக்கிறான் என்று சொன்னாங்க. அல்லாஹ் காப்பாற்றினானா இல்லையா? இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல சமுதாயத்தை அழித்திருக்குன்னு சொல்லி தன்னுடைய திருமறைகளை சொல்கிறான். நான் பல சமுதாயத்தை அழித்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான்ல, அந்த இடத்துலலாம் ரப்புன்னு யூஸ் பண்ணலை. ஏன்னா ரப்புன்னு சொன்னால் அது கருணையாளன். அந்த ரப்பு என்று சொன்னால் கருணையாளன் அன்பாளன் வருதுல்ல, அது யூஸ் பண்ண அல்லான்னு யூஸ் பண்ணுறான். அல்லாஹ் தான் அழிச்சான்னு சொல்கிறான், ரப்புன்னு சொல்லலை. அப்போது இந்த இடத்துலையும் பாருங்களேன், அல்லாஹ் தன்னுடைய அன்பை கருணையை அழிக்கிற இடத்துல யூஸ் பண்ணலை. அழிக்கிற இடத்துல அல்லான்னு மட்டும்தான் யூஸ் பண்ணுறான். நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் வருது, அல்லாஹ் சொல்கிறான் நம்ம தான் தீர்த்துறோம்னு சொல்கிறோம். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் என்னுடைய ரப்பு இருக்கான். ரப்பு என்ற அல்லாஹ்வை வெறுமனையாக பார்க்கக்கூடாதுங்க.
அல்லாஹ்வை வெறுமனையாக பார்க்காம அவனுடைய அன்பு, அவனுடைய கருணை, அவனுடைய அவனுடைய அந்த ஒரு நம்ம மீது கொண்டிருக்க பாசம் எல்லாத்தையும் நினச்சி பார்த்தோன்னு வைங்களேன், அந்த அல்லாஹ் நம்ம கஷ்டம் வந்தாலும் அந்த அல்லாஹ்வை நினச்சி நம்மளுக்கு அதெல்லாம் பறந்து போயிடும். என்கிட்ட அல்லாஹ் இருக்கான், என்னோட அல்லாஹ் இருக்கான், என்னோட என் ரப்பு இருக்கான், என் கருணையாளன் இருக்கான், என் அன்பாளன் இருக்கான், நம்மளோட ஒரு ஆள் சப்போர்ட்டாக இருக்கான்னு வைங்களேன். சப்போர்ட்டாக இருக்கிறவங்க கருணையாளனாக இருந்தாங்கன்னு வைங்களேன், நம்மளோட சப்போர்ட்டாக ஒரு ஆள் இருக்காங்கங்கிறது பெரிய விஷயம், அது நல்ல விஷயம். அதுக்கு நம்ம சப்போர்ட்டாக இருக்கும், நம்மளுடைய மன அமைதி தரும். இருந்தாலும் நம்மளுடன் இருக்கின்றவன் அளவற்ற அருளாளன், கருணையாளன், உணவளிப்பவன், நமக்கு எல்லாம் செய்கிறவன் சொல்லி நினச்சிட்டோன்னு வைங்களேன், நம்மளுக்கு கஷ்டமெல்லாம் பறந்து ஓடிவிடும். அல்லாஹ் இருக்கான், எனக்கு நோயா, எனக்கு வேறு எதுவும் பிரச்சனையா, அல்லாஹ் இருக்கான், கருணையாளன் இருக்கிறான், அன்பாளன் இருக்கிறான்னு நினச்சோன்னு வைங்களேன், எல்லாமே ஓடிடும். கருணையாளனுக்கெல்லாம் கருணையாளன் அல்லாஹ் இல்லையா? அப்போ அதையெல்லாம் நாம் சிந்திக்க வேணும். மேலும் 99வது வசனம் வல்லுஹா வருதுல, அப்போ அதில் அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்களே நாம் உம்மை கைவிடவும் இல்லை, நாம் உன்னை வெறுக்கவும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், ரசூலா பார்த்து சொல்கிறான், நீங்கள் அனாதையாக வந்தீங்க, நான் உங்களுக்கு அடைக்கலம் தரலையா அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் வழி தவறியவராக இருந்தீர்கள், நான் உங்களை நேர்வழியாக்கலையா? இன்னும் சொல்கிறான் அல்லாஹ், நீங்கள் ஏழையாக இருந்தீர்கள், நாம் உங்களை தன்னிறைவாக ஆக்கவில்லையா? அல்லாஹ் அப்படியே அவனுடைய அன்பையும் கருணையும் பாசத்தையும் நேசத்தையும் அப்படியே கொட்டுறான். எப்படி அவன் கைவிடவும் நம்ம நினைக்கிறோம்ல, அல்லாஹ் நம்மளை கை விட்டுட்டான், அல்லாஹ் நம்மளை வெறுக்கிறான். இல்லை, நீ மன்னிப்பு கேளு, நான் உன்னோட இருக்கிறேன், நான் உன்னை மன்னிக்கக்கூடிய அன்பாளன். எப்படி நம்ம நினைக்கணும், அல்லாஹ் கருணையாளன், அல்லாஹ் அன்பாளன், அல்லாஹ் நம்மை மன்னிக்கக்கூடியவன், அல்லாஹ் நமக்கு உணவளிக்கக்கூடியவன். எப்படி நம் தாயை நம்ம நினைக்கிறோம், நம்ம தாயை எப்படி நம்மளுடைய மனசில் தாயை நம்ம எப்படி வச்சுருக்கோம், நம்மளோட தாயை எந்த ரேஞ்சில் வச்சுருக்கோம், அதை விட பல மடங்கு 100 அன்பாளவன் அல்லாஹ். அவனை நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ் சொல்கிறான்ல இந்த வல்லுஹா இதில், கைவிடவும் இல்லை, உன்னை வெறுக்கவும் இல்லை, நீ அனாதையாக இருந்த நான் தான் உனக்கு அடைக்கலம் தந்தேன், நீ வழி தவறியவனாக இருந்தால் நான் தான் உனக்கு நேர்வழி தந்தேன், நீ ஏழையாக இருந்தால் நான் உன்னை தன்னிறைவே ஆக்கவில்லையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழகாக கேட்கிறான். அப்போது இந்த ரப் என்ற வார்த்தைக்கு நாம் அல்லாஹ் என்று மட்டும் ஒரு காலமும் நினைத்து விடக்கூடாது. அதையோடு சேர்த்து அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்ட பண்பாளன், அந்த பண்பையும் சேர்த்து நினச்சிருங்களேன், எல்லாமே ஓடிடும். இப்போ ஏதாவது பிரச்சனை கஷ்டம் ஒரு இது, அல்லாஹ் இருக்கான். எப்படிப்பட்ட அல்லாஹ் இருக்கான்? என்னுடைய கருணையாளன் நல்லா இருக்கான். ஒரு கஷ்டம் நம்மளுக்கு உதவி தேவைப்படுது, நம்ம என்ன நினைக்கிறோம், என்னுடைய உதவியாளனாக இருக்கக்கூடிய அல்லாஹ் இருக்கான். நம்மளுக்கு இந்தந்த பொருள் தேவைப்படுது, எனக்கு இந்த பொருளை தரக்கூடிய அல்லாஹ் எனக்கு ரப்பு என்னோட இருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த ரப்புடைய தன்மையை, இந்த ரப்புடைய அன்பை, இந்த ரப்புடைய கருணையை, இந்த ரப்புடைய பாசத்தை, ரப்பு என்றால் என்னுடைய இறைவன், அவன்தான் எனக்கு எல்லாமே செய்கிறான், அந்த ரப்புடைய தன்மையை நம் முழுமையாக விளங்கிட்டோம், நமக்கு நம்முடைய வாழ்க்கை மிக இலகுவாக மாறிவிடும். எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த துன்பம் வந்தாலும், எந்த தேவை வந்தாலும் அனைத்திற்கும் ரப்பை சார்ந்தே நம்ம இருவோம். ஏன்னு சொன்னால் நமக்கு உணவில் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடியவங்க எப்படி ஸ்ட்ராங்கான ஆளுன்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய நம்மளுக்கு சப்போர்ட்டாக நம்மை படைத்தவன் எப்படிப்பட்டவன், வெறும் ரப்பு, வெறும் அல்லாஹ் என்று அவனை எண்ணாமல் அவனை நாம் மிகவும் கண்ணியமானவன், மிகவும் பாசமானவன், மிகவும் நம் மீது கருணை உள்ளவன், கருணையாளனுக்கெல்லாம் கருணையாளன் என் ரப்பு என்று நினைத்து அவனை பற்றி நாம் அதிகமாக நினைத்து வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.